நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. டிஸ்பிளே சேதாரமடைந்த டிவிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காமல் செய்து மீண்டும் புதிய டிவியை ஜிஎஸ்டியுடன் வாங்க நிர்பந்திப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் உத்தரவுப்படி பாதிக்கப்பட்டவருக்கு ஹேயர் நிறுவனம் அதனுடைய சார்பில் 43 இன்ச் புதிய டிவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் நேசராஜன் இணைந்திருக்கிறார். நேசராஜன், வழக்கு மற்றும் வழக்கின் தீர்ப்பு குறித்தான முழுமையான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, நாகை மாவட்டம் கீழூர் வட்டம் குருமலங்குடியை சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் 30/10/2024 அன்று கீழூர் கச்சம் சாலையில் உள்ள பிஎஸ்கே என்டர்பிரைசஸ் என்ற மின்சாதன விற்பனை கடையில் 43 இன்ச்சு ஹேயர் எல்இடி டிவியை 27,500க்கு வாங்கியுள்ளார். சுமார் ஒரு மாதம் டிவி நன்றாக ஓடிய நிலையில் 3/12/2024 அன்று டிவியை இடமாற்றம் செய்ய முயன்ற போது டிவியில் அடிபட்டு டிஸ்பிளே மட்டும் உடைந்து விட்டது. சர்வீஸ் சென்டரை தொடர்பு கொண்டு டிஸ்பிளே மாற்ற முயன்ற போது டிஸ்பிளே விநியோகம் சப்ளை செய்யப்படுவதில்லை என்று பதில் வந்தது. இதையடுத்து மாரியப்பன் டிவியை வாங்கிய கடைக்கு சென்று கேட்டபோதும் உரிய பதில் கிடைக்கவில்லை. டிவி நிறுவனத்தின் சர்வீஸ் மைய பொறுப்பு அதிகாரியிடம் கேட்டபோது கூடுதலாக பணம் செலுத்த கூறியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கில் கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பு வழங்கிய திருவாரூர் குறைதீர் ஆணையம் தலைவர் மோகன்தாஸ், உறுப்பினர் பாலு ஆகியோர் தாங்கள் தீர்ப்பில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள வணிக நடைமுறையை பின்பற்றி சிறிய சேதாரம் அடைந்த பொருளுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காமல் செய்து முழு டிவியையும் புதிதாக ஜிஎஸ்டியுடன் வாங்க நிர்பந்தித்து மாரியப்பனுக்கு செய்த சேவை குறைபாடு மற்றும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. எனவே ஹேயர் நிறுவனம் மற்றும் சர்வீஸ் சென்டர் இணைந்து மாரியப்பனிடம் ரூபாய் 11,000 பெற்றுக்கொண்டு டிவியின் டிஸ்பிளேயை மாற்றி தர வேண்டும் என்றும், அதனால் மாரியப்பனுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு இழப்பீடாக 30,000 மற்றும் வழக்கு செலவு தொகையாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.